ஏய் பாத்துப்பா. இந்த ஸ்டூலை யார் இங்க வச்சது? நான் தான்ப்பா வச்சேன். ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும். ஓகே ஓகே. A few moments later. வாட்டர் பாட்டில் யார் இங்க வைக்கிறது? யார் வச்சா என்ன? நீங்க பார்த்து வர மாட்டீங்களா? பாத்தீங்களா, அவங்க தடுக்கி விழுந்தாங்கன்னா யார் இது இங்க வச்சதுன்னு கேட்பாங்களா. அதுவே நான் தடுக்கி விழுந்துட்டேன்னா நீங்க பார்த்து வர மாட்டீங்களான்னு கேட்பாங்களா. என்ன அநியாயங்க இது. நம்மள பல பேர் இப்படிதாங்க, நாம தப்பு பண்ணா ஒரு மாதிரியும் மற்றவங்க தப்பு பண்ணா வேற ஒரு மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவோம். இதுக்கு சைக்காலஜியில் ஆக்டர் அப்சர்வர் பயஸ் அப்படின்னு பேர். சரி, நம்ம இதை ஏன் பண்ணுறோம் தெரியுமா? நாம் ஒரு தப்பு பண்ணும்போது நமக்கு அந்த சூழ்நிலை முழுசாக தெரியும். நம்ம ஏன் அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணோம், எதனால் நம்ம அந்த இடத்துல இப்படி யோசித்தோம், அண்ட் வேறு என்ன வெளிப்புற காரணிகள் இருந்ததுன்றதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க தப்பு பண்ணும்போது அவங்க ஏன் அப்படி யோசித்தாங்க, ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்க, வேறு என்னென்னலாம் அதுக்கு காரணம் இருந்தது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோம், நம்ம என்ன நம்மளால் உணர முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இம்மீடியட்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு பேர் பர்செப்சுவல் சாலியன்ஸ் அப்படின்னு பேர். கண்ணில் என்ன தெரியுதோ, என்ன நம்மளால் உணர முடியுதோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ நாம் இந்த மாதிரி பயஸ்டாக நடந்துக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த பர்செப்சுவல் சாலியன்ஸ் தான் காரணம். அதாவது நமக்கு எது பிரதானமாக தெரியுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவெடுக்கிறது தான் அதுக்கான காரணம். ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா நம்ம இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கே பிடிக்காம போயிடும். இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்று ஆக்டர் அப்சர்வர் பயஸ் அண்ட் அதுக்கு காரணமான பர்செப்சுவல் சாலியன்ஸ். இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு நடக்கிறத பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்களை யாராவது டக்குன்னு ப்ளேம் பண்ணாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் தப்புன்னா தயவுசெய்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை பற்றி மற்றவங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.